கடந்த காலாண்டில், அதாவது Q3 ஃபினான்ஷியல் இயர் 26, இன்ஃபோசிஸ் தனது ஊழியர்களுக்கு சுமார் 85% என்ற மிகச் சிறப்பான போனஸ் தொகையை வழங்கியது. இது கொரோனா காலத்திற்கு பிறகு கிடைத்த மிகச்சிறந்த வெகுமதியாகும். ஆனால் தற்போது மார்ச் காலாண்டில், அதாவது Q4 ஃபினான்ஷியல் இயர் 26, அது 70% குறைக்கப்பட்டுள்ளது. PL, அதாவது பர்சனல் லெவல், ஊழியர் நிலைக்கு ஏற்ப வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை விவரம். PL4 மிட் லெவல் மேனேஜர் 67% முதல் 82% வரை வழங்கப்பட்டுள்ளது. PL5 சீனியர் மேனேஜர் 65% முதல் 78% வரை வழங்கப்பட்டுள்ளது. PL6 லீடர்ஷிப் லெவல் 63% முதல் 77% வரை வழங்கப்பட்டுள்ளது. இந்த குறைப்பு ஒவ்வொரு வணிக பிரிவு மற்றும் டெலிவரி பிரிவை பொறுத்து மாறுபடுகிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்ஃபோசிஸ் ஏன் இந்த முடிவை எடுத்தது? இந்த ஊக்கத்தொகையை குறைப்பதற்கு பின்னால் உலகளாவிய பொருளாதார சூழல்கள் உள்ளன. AI மற்றும் எதிர்காலம். ஜெனரேட்டிவ் AI வருகையால் லெகசி ஐடி சர்வீஸ், அதாவது பாரம்பரிய ஐடி சேவைகளின் தேவை குறித்து உலக முதலீட்டாளர்கள் மற்றும் நிறுவனங்களிடையே நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. தொழில்நுட்ப பங்குகள் உலகளவில் அதிக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகின்றன. நீண்ட கால அடிப்படையில் ஐடி நிறுவனங்களின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பது குறித்த பயம் முதலீட்டாளர்கள் மத்தியில் உள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் பணவீக்கம் போன்றவற்றால் உலகளாவிய நிறுவனங்கள் தங்கள் ஐடி செலவுகளை சுருக்கிக் கொள்கின்றன. இது நேரடியாக ஐடி ஊழியர்களின் ஊக்கத்தொகையை பாதிக்கிறது. இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் ஒரு காலாண்டில் அதிக போனஸ் கொடுத்துவிட்டு அடுத்த காலாண்டில் அதை குறைப்பது என்பது அவர்கள் தங்களை ஒரு தற்காப்பு நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. AI தொழில்நுட்பம் ஐடி துறையின் வேலைகளை மாற்றியமைக்கும் இந்த சூழலில் ஊழியர்கள் தங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்வது மிக அவசியம். வழக்கமான கோடிங் வேலைகளுக்கு அப்பால் AI கையாளுதல் மற்றும் ஆலோசனை வழங்கும் திறன்களை வளர்த்துக் கொண்டால் மட்டுமே இதுபோன்ற பொருளாதார சரிவுகளில் இருந்து தங்களை மீட்டுக் கொள்ள முடியும்.